ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 5/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சஷ்டி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சஷ்டி விரத நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். சட்டியிலிருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்கிற மாதிரி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய அனுபவத்துலேயும் பார்த்துருக்கோம். முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை வளர்பிறை சஷ்டியில் வழிபடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், குறைகள் விலகும். அதோடு இந்த வாரத்தில் நாம் வார ராசி பலன் பார்க்குறதோட அந்த வாரத்தினுடைய சிறப்பு சொல்கிறோம். இந்த வாரம் நிறைய சிறப்பு இருக்குது. அதாவது இந்த வாரம் 9/1/25 வியாழக்கிழமை 3:08 PM முதல் 10/1/25 1:46 PM வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:46 PM வரைக்கும் கிருத்திகை இருக்குது. முருகனை வழிபட சிறந்த நாள். அது தவிர மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசிலேயே அந்த வளர்பிறை ஏகாதசி மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி, வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய ஏகாதசி, சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வு. அரிய ஒரு சிறந்த அரிய நிகழ்வு. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஷ்டமி நவமி முடிஞ்சு தசமி வரும். தசமியில் தசமி முடிவுக்குள்ளே விரதம் ஆரம்பிச்சு ஏகாதசியில் விரதம் முழுக்க இருந்து துவாதசியில் விரதம் முடிக்கணும். இது ஐதீகம். அதாவது வியாழக்கிழமை தசமி இருக்குது, 12/24 வரைக்கும் இருக்குது. அந்த 12/24 அப்போது விரதம் தொடங்கி, அதாவது வியாழக்கிழமை மத்தியானம் விரதம் தொடங்கி சனிக்கிழமை காலையில் விரதம் முடிக்கணும். சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 8:23 வரைக்கும் துவாதசி இருக்குது, அதுக்குள்ளே விரதம் முடிக்கணும். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, சார் இப்போ வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு சொர்க்க வாசல் எல்லா பெருமாள் கோயிலையும் திறக்கப்படுதுன்னா அதுக்கு அந்த நைட்டு, அதுக்கு முதல் நாள் நைட்டு விரதம் விழிப்பு இருக்கணுமா அப்படின்னு. அப்படி இல்லை. சொர்க்க வாசல் திறந்ததுக்கப்புறம் நைட்டு தான் வெள்ளிக்கிழமை இரவு விழித்திருக்கணும். வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க விழித்திருந்து காலையில் சனிக்கிழமை விரதம் முடித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ஐதீகம். அதை ஃபாலோ பண்ணணும். ஆக சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய இரவு தான் விழிப்பு இருக்கணும். இறைவனுடைய பாடல்களை பாடணும், விரதம் இருக்கணும். முடிஞ்சால் இருங்க, முடியலன்னா சாப்பிட்றது எளிய உணவு எடுத்துக்குங்க. ஹெவியான உணவு எடுத்துக்காமல் பசி அடக்கிறதுக்கான எளிய உணவுகளை எடுத்துக்குங்க. குழந்தைகளெல்லாம் விட்டுருங்க. பெரியவங்க ரொம்ப வயசானவங்களும் நீங்கள் என்ன சாப்பிடுமோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்றவங்க ரொம்ப விரதம் இருக்காதீங்க. ஆனால் இறைவன் மேலே பற்று இருந்தாலே அந்த இறைவன் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான வைகுண்ட ஏகாதசி இந்த வாரத்தில் வருதுங்க. அது தவிர அன்னூரில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விசேஷம். அது என்னென்னா, கோவை மாவட்டம் நம்ம அன்னூரில் மன்னீஸ்வரர் சுயம்புலிங்கமாக, மேற்கு பார்த்து சுயம்புலிங்கமாக அருள் புரிகிறார். அருந்தவ செல்வி உடனமர் மன்னீஸ்வரர் மேற்கு பார்த்து சுயம்புலிங்கம் ரொம்ப விசேஷம். வன்னிமர ஸ்தல விருட்சம், சனிகிரக பாதிப்புகள் நீக்கக்கூடிய ஸ்தலம், முன்ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடிய ஸ்தலம். 21 தீபம் ஏற்றி 21 முறை வளம் வந்தால் முன்ஜென்ம பாவங்கள் தீர்வுன்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். வன்னிமர ஸ்தல விருட்சமாக இருக்கிறதுனால இங்கே திருநள்ளாருக்கு இணையாக உங்களுக்கு அந்த 7.5 சனி, அஷ்டம சனி, சனி திசை பாதிப்புகள் நீங்கக்கூடிய இடமா கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். கைலாயத்தினுடைய ஒரு அமைப்பு கொண்ட, அதோட காளகஸ்தியில் இதை தென் காளகஸ்தின்னு சொல்லக்கூடிய இடம். சேரர் காலத்தில் இந்த கோவில் கட்டினாலும் சோழ மன்னர்கள் திருப்பணி பண்ணியிருக்கனால மேற்றலை தஞ்சாவூர் அடிக்கீழ்த்தலம்னு சொல்லுவாங்க. இந்த சுவாமிக்கு நான் புகழ் மாலை எழுதியிருக்கேன். அதை இந்த சமயத்தில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருத்தேரோட்டம். அந்த தேரில் எல்லோரும் கலந்து இறைவனோட அருள் பெறணும்னு நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வாங்க. மற்றவங்க அவங்களுக்கு இந்த மன்னீஸ்வரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நான் வேண்டிக்கிறேன்.
நான் வந்து மணீஸ்வரருக்காக வந்து ஒரு புகழ் மாலை எழுதியிருக்கேன். நிறைய மாலை வந்து நம்ம பூக்களால் கட்டி போடுவோம். புகழால மாலை அது ரொம்ப சிறப்பு. அது வந்து அன்பே மணீஸ்வரா, எங்கள் அறிவே மணீஸ்வரா, ஆக்கம் மணீஸ்வரா, துன்பம் நீக்கும் மணீஸ்வரா, ஆணைமுகனின் தந்தைய மணீஸ்வரா, நீ ஆணையிடு முடிப்போம் மணீஸ்வரா, ஊனை அளிப்பவனே மணீஸ்வரா, எங்களுக்கு உள்ளொளி காட்டுவனே மணீஸ்வரா, அன்னி ஊரரே மணீஸ்வரா, எங்கள் கண்ணிலை துடைப்பாய் மணீஸ்வரா, மண்ணில் மேற்கு பார்த்து சுயம்பே மணீஸ்வரா, எங்களை மன்னித்தருள்வாய் மணீஸ்வரா, அருந்தவ செல்வி பதியே மணீஸ்வரா, நாங்கள் கடந்தவ செய்ய தூண்டும் விதியே மணீஸ்வரா, விருந்தோம்பல் செய்வோம் மணீஸ்வரா, எங்களை கருந்திய காப்பாய் மணீஸ்வரா, மார்கழி தேரோனை மணீஸ்வரா, எங்கள் மாதர் கருள்வோனை மணீஸ்வரா, பார்ப்புகள் பெற்றோனே மணீஸ்வரா, எங்கள் பார்த்தனின் மைத்தொன்னை மணீஸ்வரா, வள்ளிக்கிழங்கில் வந்த மணீஸ்வரா, அள்ளி அள்ளி தருவாய் மணீஸ்வரா, சொல்லித் தருவாய் நன்மையே மணீஸ்வரா, வள்ளியை மணந்த முருகனின் தந்தைய மணீஸ்வரா, சந்தங்கள் நீயே மணீஸ்வரா, எங்கள் சொந்தங்கள் காப்பாய் மணீஸ்வரா, பந்தங்கள் காப்பாய் மணீஸ்வரா, எங்கள் பாவங்கள் தீர்ப்பாய் மணீஸ்வரா, முக்தி தருவோனை மணீஸ்வரா, பக்தி அருள்வோனை மணீஸ்வரா, புக்தி தருவோனை மணீஸ்வரா, எங்கள் சக்தி நாயகனை மணீஸ்வரா, கைலாயநாதனை மணீஸ்வரா, எங்கள் மயிலோனின் தந்தையை மணீஸ்வரா, பயிலாமல் கற்பிக்கும் மணீஸ்வரா, மனம் துயிலாமல் உன்னை நினைக்க வைப்பாய் மணீஸ்வரா, ஏழைகள் துணைவினை மணீஸ்வரா, ரிஷப காலை மீது வருவனை மணீஸ்வரா, மாலைகள் திருப்பம் மணீஸ்வரா, எங்களுக்கு வேலைகள் தருவாய் மணீஸ்வரா, ஜோதி வடிவானவனே மணீஸ்வரா, எங்கள் ஜோதிட கலையை காத்திருவாய் மணீஸ்வரா, ஆதி அந்தமே மணீஸ்வரா, மனைவிக்கு பாதி உடல் தந்தவனே மணீஸ்வரா, புவியோர் போற்றும் மணீஸ்வரா, எங்களை கவிபாட வைத்தாய் மணீஸ்வரா, செவியாலே இதை நீ கேட்கவே தினமும் செப்புவோமே மணீஸ்வரா. திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி புகழ் மாலை எழுதியிருக்கேன், போற்றி மந்திரம் எழுதியிருக்கேன், ஸ்தல வரலாறு சுருக்கம் எழுதியிருக்கேன். இது வந்து வள்ளிக்கிழங்கு காடாக இருந்து ஒரு வேடன் ஒருவன் வந்து வள்ளிக்கிழங்கு தோண்டும் போது ரத்தம் வந்து அந்த கிழங்கு பக்கம் இருந்து அது வந்து இறைவன் இருக்கிறதாக உணர்த்த அருகில் வந்து சேவூரில் வந்து திருப்பணி செஞ்சுட்டு இருந்த கோயில் திருப்பணி செஞ்சுட்டு இருந்த சேரமன்னங்கிட்ட சொல்லி அவர் வந்து அந்த சிலையை வந்து ஒரு குழியாக இருக்குது, சரி வேறு இடத்துல எடுத்து வைக்கலான்னு யானையெல்லாம் கட்டி இழுத்து கூட அது வராமல், அதுக்கப்புறம் நான் பறவை வடிவான ஒரு சுரூபமாக இங்கே வந்து சுயம்பலிங்கமாக இருக்கேன், நான் இங்கே இருக்க கைலாய அம்சத்தோடு எனக்கு வந்து இங்கே கோயில் கட்டுன்னு சொன்னதுனால கோயில் கட்டி இப்போ ஒரு 1300 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதாக சொல்கிறோம். அதுக்கு முன் பழமையான கோயில். நமக்கு வந்து சிரமங்களை தீர்க்கக்கூடிய, நன்மைகளை அருளக்கூடிய, எனக்கு கைலாய காட்சியே இறைவன் வந்து கனவுல காட்டி அருள் புரிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்கு வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஈசனுக்கு திருத்தேரோட்டம் 10/1/2025 காலை 10 மணி. முக்கியமாக இது வந்து 25வது வருடம் வெள்ளி விழா தேர் நிகழ்வு. அனைவரும் கலந்து அருள் பெறுங்க. கலந்துக்க முடியாதவங்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கும்னு நான் வந்து அவருடைய சார்பில் சொல்லிக்கிறேன். இந்த வாரம் வந்து நமக்கு வந்து கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து சூரியன் வந்து தனுசில் நட்பு, சந்திரன் வந்து மீனத்தில் சமம், செவ்வாய் கடகத்தில் நீசம், புதன் தனுசில் சமம், குரு வந்து ரிஷப பகை, சுக்கிரன் கும்பத்தில் நட்பு நிலை இருக்காங்க, சனி வந்து கும்பத்தில் ஆட்சி இருக்குது, ராகு வந்து மீனத்தில் நட்பு, கேது வந்து கண்ணில் நட்பு பெற்றக்கூடிய கிரக சஞ்சார வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வந்து சிம்ம, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் பகல் பொழுதும், வந்து கன்னிக்கு வந்து செவ்வாய் இரவு, புதன் வியாழனும், வெள்ளி சனி வந்து துலாத்துக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் போகிற காலத்தில் எதுலையும் கொஞ்சம் பொறுத்து போகணும். அதாவது நாம் யாருக்கும் இடையூறு பண்ணக்கூடாது, நம்மளுக்கு யாராவது இடையூறு பண்ணால் பொறுத்துக்கணும். இதை நான் கற்ற விஷயம். அதனால் கடவுள் நம்மளுக்கு உதவுவார். நம்ம யாருக்கும் இடையூறு பண்ணக்கூடாது, நமக்கு யாராவது இடையூறு பண்ணால் பொறுத்துக்கணும். அதோட என்னோடய ஜோதிட புத்தகம் நீங்கள் ஏதாவது வாங்கி படிக்க விரும்புனீங்கன்னா விஜயா பதிப்பகம், கோவை விஜயா பதிப்பகம் கிரகராஜ்யம்னு என்னுடைய அனுபவ கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அதை வாங்கி படிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் இல்லை நீங்கள் பொதுவாகவே ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களும் கிரகராஜ்யம் அன்னூர் KR வேலுசாமின்னு இருக்கும், விஜயா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க, வாங்கி படிங்க, நல்லது. இனி இந்த வாரம் ராசி பலன்களை வந்து நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். பொதுவாக ராசி பலன் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, இந்த நிகழ்ச்சி முழுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதில் எந்த இடத்துல என்னுடைய அனுபவம் வெளிப்படும்னு தெரியாது. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இது எத்தனையோ வீடியோ நிறைய பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம், இதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட என்னோடய பாடல்கள் வந்து டிவோஷனல் சாங்ஸ் கேட்கணுன்னா இதே யூடியூப் சேனலில் வந்து அன்னூர் KR வேலுசாமி சாங்ஸ்ன்னு போனீங்கன்னா கேட்கலாம், நல்லாயிருக்கு. பாடல்கள்லாம் முருகனுடைய பாடல்கள் இருக்குது.
ஒரு ஐயப்பன் பாடல் இருக்குது, மன்னீஸ்வரனுக்கான ஒரு பாடல் இருக்குது, ஜோதிடம் பற்றிய ஒரு அற்புதமான பாடல். ஒவ்வொரு சபையிலையும் முதல்ல போடக்கூடிய பாடலாக குருவே சரணம்னு ஒரு சாங் அருமையாக இருக்கும். அது ஒவ்வொரு சபையிலும் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது போடக்கூடிய பாடலாக, ஆன்மீகத்துக்கான பாடலாக எழுதியிருக்கேன். குருவே சரணம்னு அற்புதமான பாடல். ஃபஸ்ட்டு குரு சரணம் சொல்லித்தான் நம்ம எதையும் தொடங்கணுங்கிற அடிப்படையில் அந்த பாட்டை நீங்கள் ஒளிபரப்பலாம். அதோட பார்த்திங்கன்னா, இனி ராசி பலன் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த வாரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதில் முதல்ல மேச ராசிக்கான பலன்னு சொல்கிறேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் கூட ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஸ்தம்பனமாகி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கு. இருந்தாலும் அது சில இடங்களில் போகும்போது சந்திரனோட பரிவர்த்தனை ஆகும். இப்போ செவ்வாய்க்கு 2 வீடு இருக்குது. அந்த 2 வீட்டுக்கும் சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தில் அது உங்களுக்கு நன்மைகளை தரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் கூட ஒரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நன்மைகள், அதுவும் அந்த செவ்வாய்க்கிழமை நாள்லேயே சில விஷயங்கள், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புதன் இப்போது நல்ல இடத்துக்கு போயிருக்கு. மாமன் வழி உறவுகள் இவங்களாலையெல்லாம் கொஞ்சம் இருந்த நிலைகள் மாறி நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். அதோட வெளியூர் பிரயாணம், வெளிநாடு போயிட்டு வரக்கான சந்தர்ப்பம், கல்வியில் உயர்வு, பதவி, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள், குழந்தைகளுக்கு நன்மைகள், வாரிசு சம்பந்தமான மகிழ்ச்சி, இப்படி உங்களுக்கு நன்மைகளுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய வாரம். சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. சுப செலவுகள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இருக்குது. அது சுப செலவுகள். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகக்கடவுளை சஷ்டி கோஷம் படித்து வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும் ராசி. அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட போக்கு இப்போ பரவாயில்லைங்க, நல்ல இடத்த நோக்கி போயிட்டுருக்கு. புதன் அஷ்டமத்துக்கு போகுது. மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன்னு ஒன்று சொல்லுவாங்க. இருந்தாலும் பூர்வீக சம்பந்தமாக சில குழப்பம், சில கவலைகள் இருக்கும். ஆனால் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்படுவீங்க. இதை பண்ணிடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்கிறதுனால எதுவும் நன்மை நடக்க போகிறதில்ல. இனி அதை எப்படி பண்ணிக்கணும், அது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். வெளியூர் பிரயாணம் இருக்குது, புதிய முயற்சி இருக்குது, நீண்ட நாள் பலந்தரத்தக்க விஷயங்களில் முக்கிய முடிவு எடுப்பீங்க. தந்தைக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையோட குடும்பத்தோட சில பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இந்த கூட்டு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சிருந்தவங்க மறுபடியும் ஒன்று சேரக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அப்படின்னா ஒரு விஐபி லெவலில் உங்களுக்கு பழக்கங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வெளியீடுகள், புதிய முயற்சிகள், விவசாயத்தில், வியாபாரத்தில் லாபங்கள், இப்படி புகழ் கூடுறது, விருதுகள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு வெளியீடுகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகிறதுக்கான நிலைகள் தென்படுது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு பெருமாள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசு 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதனோட போக்கு பரவாயில்லைங்க, சுக்கிரனோட போக்கும் பரவாயில்ல. குரு நல்ல இடத்துல இல்லை, செலவுகள் கொஞ்சம் வரவை விட ஜாஸ்தி ஆகும், பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு குழப்பம் விலகும், ஒரு தெளிவு இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அது இன்னொரு 3 மாதத்துக்கு இந்த 9ஆம் இடத்துல சனி தந்தைக்கு கொஞ்சம் சிரமங்கள், கவலைகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கும் அதனால் வருத்தம் இருக்கும். இறை அனுகூலம் இருக்கிறதுனால தினசரி கூட நீங்கள் இந்த சமயத்தில் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஏன்னா எப்பவுமே நான் சொல்லுவேன், 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது டெய்லி கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஏன்னா அதனுடைய பலன் உடனே கிடைக்கும். ஆனால் ஜாதகத்து கட்டத்தில் 9ஆம் இடத்துல சனி இருந்தால் சில பேர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் கோச்சாரத்தில் 9க்கு சனி வந்தால் நீங்களே பாருங்கள், இந்த 2 வருஷமாக நிறைய கோயிலுக்கு போகிறக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் பிளான் பண்ணாமையே அந்த வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள், முன்னின்று எதுவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காதுக்கு வரும். பகை விலகும்.
சகோதர சகோதரி வகையில், உறவுகள் வகையில் இருந்த பகை நீங்கும். உள்ளது உள்ளபடி உங்களுக்கு ஒரு விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக குலதெய்வம். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். இந்த 2 வருஷமாக கடினமான பாதையை கடந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோன்னா அது பஞ்சரே ஆகாமல் போயிட்டு இருந்ததுன்னா அது பஞ்சர் எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு 4-5 டைம் பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப திரும்ப கழட்டி போட்டு அதை எங்கே கொண்டு போய் பஞ்சர் போடணும், எப்படி போடணுங்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கும். அதனால் ஒரு மனுஷனுக்கு சிரமங்கள் வந்ததுனால தான் இந்த உலகம் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கு. எந்த சிரமமே வெளின்னு வச்சுக்க நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது. வைரம் பட்ட தீட்ட தீட்டத்தான் மிளிரும். மனுஷன் அப்படி தான். அந்த மாதிரி நீங்கள் இதை அனுபவமாக எடுத்துக்கணும். ஆனால் இல்லை சார் ரொம்ப அது எப்படி அனுபவமாக எடுத்துக்க முடியும், இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் எல்லோரும் கடந்து வந்திருப்பாங்க. நமக்கு தான் புதுசாக இருக்கும். இதெல்லாம் கலந்து தான் வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுடைய நெகட்டிவ் மட்டும் நமக்கு தோணும். ஆனால் மற்றவங்கள பற்றி அவங்களோட பாசிட்டிவ் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நம்ம மனசு நம்மளை மறந்துடும். கெட்டது மட்டுமே நினச்சிட்டு இருக்கும். ஆனால் மற்றவனுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு கடன் வாங்கிக்கிறாங்களான்னு பார்த்தீங்களா? அவங்க பெருசாக வீடு கட்டிட்டாங்க, அது கடன் வாங்கிக்கிறான்னு பார்த்தீங்களா? ஏதாவது சொத்து விற்றாங்களான்னு பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றை பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று உங்களுக்கு ப்ளஸ் நடந்திருக்கும். அது நினச்சிங்களா? இல்லை, நினைக்க மாட்டீங்க. அதனால் அந்த இயல்பாக மனித மனம் அப்படித்தான் இருக்குது. நம்மளுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைக்காம சரியில்லாத விஷயங்களை நினைப்போம். பிறருக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி இயங்குவோம். நம்மளுக்கு அப்படி நடக்கலையேன்னு. நம்மளுக்கும் நடந்திருக்கும். அதையும் சேர்ந்து ஆராய்ச்சி பார்க்கணுங்கிற மாதிரி. ஆனால் விரைவில் நிலைமை மாறும். இன்னும் 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இப்போவும் உங்களுக்கு நீங்கள் இப்போ கடந்துட்டு இருக்கிற பாதையும் கொஞ்சம் கடினமான பாதை தான், கொஞ்சம் சேறு சகதியான பாதை தான். இருந்தாலும் அதையும் கடக்கிறதுக்கான அறிவு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதில் நம்ம ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கடலில் தண்ணிக்குள்ளே போய் முழுகி போகிறான், நீச்சல் அடித்து வெளியே வரான். இப்போ நீச்சல் தெரிஞ்சவன் தப்பிச்சுக்கிறான். அந்த நீச்சல் தெரிஞ்சவன் தான் அறிவாளி. அந்த மாதிரி புத்திசாலித்தனம் இருந்தால் கிரக பலவீனங்களை வென்றலாம், எந்த சூழ்நிலையும் வென்றலாம். நீங்கள் பரிகாரத்தால் வெளி உலகம் மாற்றிடணும்னு நினைக்காதீங்க. நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தான் பரிகாரம். முதல்ல நம்ம மாறிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த வகையான நிலையில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்காக பச்சோந்தி மாதிரி மரத்துக்கு மரம் மாறுற மாதிரி மாற முடியுமா சார் அப்படின்னா, சில சூழல்கள் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த சூழலுக்கு ஏற்பங்கிறது என்னென்னா, ஏத்தில் வண்டி போகும்போது ஸ்லோ பண்ணி போகிறதுன்னு அர்த்தம். இழுக்கால சமயத்தில் லோடு கம்மி நினைக்கிறதுன்னு அர்த்தம். வருமானம் இல்லைன்னா கவலைப்படாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போனோன்னா அடுத்து திரும்ப நமக்கு வாய்ப்பு வராமல் போகாது. இருட்டாகவே இருக்காது, திரும்ப வெடியும். விரைவில் உங்களுக்கு வெடியும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. என்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் பகல் பொழுது சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். எங்கே போகிறது வர்றது கொஞ்சம் பார்த்து போகணும் வரணும். யோசித்து பேசணும், யோசித்து செயல்படணும். ஒரு பக்கம் போனால் காரிய தாமதமானாலும் கவலைப்படக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு போகணும். கொஞ்சம் அட்வான்ஸாக போய்க்கணும். முன்கூட்டியே டிராஃபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு போயிடுவோன்னு பிளான் பண்ணாமல் கூகுள் கூட காட்டு, அதை முழுசாக நம்பக்கூடாது. அது 1 மணி நேரம் முன்னாடியே பிஃபோராக போய் நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த சமயம் கடந்துடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ஜென்மராசி பார்க்குது. அப்புறம் செவ்வாய் 8ஆம் பார்வையே சுக்கிரனை பார்க்குது. செவ்வாய் சுக்கிரனை பார்த்தா இந்த ராசிக்கு ரொம்ப நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். கிரக பலவீனங்களை நீங்கள் வென்றுவீங்க இந்த வாரம். ஏன்னா இருட்டை வென்றுவீங்க சூரிய ஒளி இருக்கிறதுனாலங்கிற மாதிரி. செவ்வாய் சுக்கிரனை பார்க்கறதுனால வென்றுவீங்க. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது முடிவு வரைக்கும், அப்புறம் செவ்வாய் இரவு, புதன் வியாழன் வெள்ளி சனியெல்லாம் சூப்பராக இருக்கும்.
நல்ல செய்தி காதுக்கு வரும். பணம் நல்ல வகையில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. குழப்பம் இருக்காது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு முருகன். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். அருமையான நல்ல நண்பர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு வித்தியாசமான சிந்தனை, கற்பனை வளம் அதிகம். கதை கவிதை எல்லாம் படிப்பீங்க, எழுதுவீங்க, பாட்டு எழுதுவீங்க. அந்த மாதிரி ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும், நம்புவீங்க, நடக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதோடு வந்து குரு வந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறனால, இப்போ சனி வந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறதும் எதிர்ப்புகளை முறியடிக்கும். எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். இந்த கேது வந்து ஜென்மத்தில் இருக்கிறது தான் மனக்குழப்பம், உடல் உபாதைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள். உத்திர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு இப்போது கேது. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கால் சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். விநாயகரை டெய்லி கும்பிட்டிங்கன்னா அதுக்கு தீர்வு இருக்கும். இப்போ இந்த வாரம் நீங்கள் வந்து விநாயகர் வழிபட்டால் உங்களுடைய காரிய தடை நீங்கும், உடல் உபாதைகள் நீங்கும், சிரமங்கள் அகலும். ஆனால் பொருளாதார மேன்மை இருக்கும், மதிப்பு கூடும். முதல்ல இருந்ததை விட உங்களை நல்லா மற்றவங்க மதிப்பாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தெய்வத்து மேலே பற்று ரொம்ப அதிகரிக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் வந்து சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 4ஆம் இட திக்பலத்திலேருந்து 5ஆம் இடம் போன தப்பில்லை. புதன் மாற்றம் பரவாயில்ல. சனி விரைவில் இடமாற்றம் ஆகிறது, குரு இடமாற்றம் ஆக போகிறது சிறப்பான. இன்றைக்கி நிலைமை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சந்திரன் வந்து உங்களுக்கு வெள்ளி சனி அஷ்டமத்துக்கு வரும். அதை முதலே சொல்லிட்டேன். இப்போ கன்னிராசிக்கு பேசும்போது கூட மறந்துட்டேன். அதுதான் முதலே சொல்லிடுறேன் சந்திராஷ்டமத்தை பற்றி. ஆனால் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு சொல்கிறது. அப்போ அது வந்து வெள்ளி சனி உங்களுக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதோட வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து திக்பலம் பெற்று உட்கார்ந்துட்டுருக்கிறது. பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சி. குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு வரக்கான திட்டங்கள் அதில் இருக்கும். பூமியால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சு இருக்கும். குழந்தை பாக்கியம், அந்த மாதிரி வந்து வளைகாப்பு நிகழ்வுகள், அப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு முடிவாகிறது, வீடு புதுசாக கட்டுறது, புண்ணியாட்சணம் பண்ணுறது, அப்படி ஒரு அரியர்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணுறது, இப்படி வழக்குகள் இருந்தால் முடிவுக்கு வர்றது, நீங்கள் பணம் வசூலாகாமல் இருந்தால் உங்களுக்கு ஆயிடுது. பணம் வர வேண்டியது ரொம்ப நாளைக்கு முன்னே இருந்தால் கூட அது வர்றதுக்கான சந்தர்ப்பம் வர வைகாசி மாதம் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனால் கூட ஒரு வைகாசி ஆவணி அந்த மாதிரி நடக்கிற மாதிரி முடிவாருக்கான வாய்ப்புகள். 2025 உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான தொடக்கத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் சிலது நடக்கும். புதிய முயற்சிகள் இருக்கும். அதுக்கான திட்டங்கள், வீடு கட்டிகிட்ருக்கலாம், அது கட்ட போகிறீங்கன்னா அது பிளானாவது போட்டுக்குவீங்க. அதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஒரு வண்டி வாகனம் எடுக்கலான்னு எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான அந்த ஆலோசனைகள் அல்லது விசாரிப்புகள் இருக்கும். கலைத்துறையினருக்கு ரொம்ப, இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் கலைத்துறை சார்ந்தவங்க இருக்காங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அவங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது வந்து விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய் ஒரே இடத்துல நின்று கிடக்குது. அது ஒரு சில சமயம் அப்படி தான் இருக்கும். 8 மாதத்துக்கு இருக்கும், சில சமயம் 2 மாதத்துக்கு இருக்கும். அது வந்து வர 19ஆம் தேதி வந்து 20ஆம் தேதி அந்த சமயம் வந்து இடம் மாறிடும். அது வக்ரமாகும். அது இப்போ கடகத்தில் இருக்குதுன்னா அது மிதுனத்துக்கு வரும், அப்புறம் மறுபடியும் போய் அப்புறம் போகும். அது கிறுக்குத்தனமாக சில சமயம் நின்றுக்கும். அதனால் சில பலவீனங்கள் நடக்கும். சில பேருக்கு அபூர்வமாக சில நல்லது நடந்துடும். அவர் உங்களுக்கு அது மோசம் இல்லை. ஆனால் குரு வந்து உங்களுக்கு 7 இருக்குது. ஒரு ராசி பார்க்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வு, சொத்துக்கள் வாங்கிறது, வெளியூர் பிரயாணம் இருக்குது. சனி மட்டும் 4ஆம் இடத்துல கொஞ்சம் உடல் அசதி சோர்வு, ஜீரணத்தன்மை குறைவு இருக்குது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நல்லா உழைச்சாங்க,
நல்ல உணவு ஆர்கானிக்காக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை கரு உருவாகுதுன்னா உடனே மாத்திரை மருந்து, எல்லாம் மருந்துலேயே வளருது. பிறந்ததுக்கப்புறம் எது ஒன்றா உடனே சளி பிடிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் மருந்து, இப்படி போகிறோம். நம்ம உணவே மருந்துங்கிறது நம்ம எடுத்துக்கணும், உழைக்கணும், வியர்வை சிந்தணும். பணம் மட்டுமே பெருகுச்சுன்னா, நோய் பெருகும்போது பணம் இருந்தும் சாப்பிட முடியாது. நிறைய பேர் வெளியே சொல்கிறதில்ல, அப்படி தான் இருக்காங்க. அதனால் இந்த சமுதாயம் வந்த போக்கு இந்த கடந்த ஒரு 20 வருஷமாக ரொம்ப பலவீனத்தை நோக்கி, முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற கட்டணங்கள்லாம் வலுவாயிடுச்சு. உடம்புங்கிற கட்டணங்கள்லாம் நலிஞ்சு போயிடுச்சு. அதனால் இனி வந்து இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை நம்ம ஒருத்தரும் எடுத்துக்கணும். இந்த உலகம் எடுக்காது, அரசாங்கம் எடுக்காது, நம்மளுக்காக அவங்கவுங்களே எடுத்துக்கணும். நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மை காத்துக்கொள்ள மிகச்சிறந்த சேவகன் நம்மை தவிர வேறு யாரும் இல்லை. நம்மை பற்றி அக்கறை எடுத்துக்கிறது நம்ம தான் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த தொந்தரவுகள் எதுவும் வராது. இது எல்லாருக்கும் பொருந்தும், உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவான விஷயம். ஆனால் 4 சனி இருந்தாலே அந்த ஆரோக்கியத்தில் இந்த ஜீரணத்தோளாறு இதெல்லாம் வரும். கரெக்டான ஃபுட்டை எடுத்துட்டோம்னா எப்போவுமே அது இந்த கிரக பாதிப்பை நம்ம ஒன்றும் பண்ணாது. அதுக்கு வந்து வழிபாடாக வந்து பைரவர் கும்பிடுறது நான். அதாவது வளர்பிறை அஷ்டமியில் வந்து பைரவர் கும்பிட்றது கூட நல்லது தான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி, சப்தமே அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பைரவர் கும்பிட்றது நல்லது, கும்பிடுங்க, நல்லது நடக்கும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு. குரு 6ஆம் இடம் செஞ்சார், அவ்வளோ நல்லதில்லை. பணப்பற்றாக்குறை இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிரமம் இருக்கும். இது பொது பலன். சனி அற்புதமான இடத்துல இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்குது. சனி 3ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடத்தினுடைய குருவோட பலவீனத்தை சரி கட்டிக்க. ஆனால் 8ல் செவ்வாய் இருக்குது. பூமி வழியில் சில தாமதங்கள், தடைகள். ஒரு அப்ரூவ், அந்த நீங்கள் ஏதோ சைட்டு போடுறீங்க, அதை டிடிசிபி அப்ரூவ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது தாமதமாகும். அது மாதிரி ஏதாவது பணம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, கரையம் பண்ணி கொடுக்குறவங்க வர்றதுக்கு கொஞ்சம் இழுப்பாங்க. இந்த மாதிரி இல்லை, பணம் பற்றாக்குறை இருக்கும். ஒரு 75% ரெடி ஆகிருக்கும், ஒரு 25%க்காக வந்து தாமதமாகிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இல்லைன்னு நீங்கள் உங்கள் சக்திக்கு மேலே எடுத்துக்குவீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையே இப்போல்லாம் என்னென்னா அடிப்படைக்கு இல்லை. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து உணவுக்கே கஷ்டம் இருந்தது நிறைய பேருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆசைகள் நிறைவாகும். இந்த 3ல் சனி, பேராசைகளுக்கு தான் பற்றாக்குறை இருக்குது. இப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 லட்சம் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க 10 கோடிக்கு பிளான் பண்ணுறாங்க. சார் எனக்கு அந்த ஆசை, கார் எடுக்கணும், யோகம் இருக்குதுன்னு சொன்னால் போதும், உடனே போய் நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாயில் புக் பண்ணிக்கிறேன் சார், நான் பணம் ரெடி ஆக மாட்டேங்குது சார். நமக்கு என்ன சக்தியோ, தகுதி வேறு, சக்தி வேறு. நான் வந்து தகுதி பற்றி எப்பவும் பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது. இந்த சக்தினா அந்த நம்ம வருமானத்துக்கு ஏற்ப நம்ம அந்த சூழல்களை உருவாக்குனா எப்போ நிம்மதி இருக்கும். அதுக்கு மீறி போனீங்கன்னா எப்பவுமே நிம்மதி இருக்காது வாழ்க்கையில். அப்போ கஷ்டம் எப்பவுமே இருக்கும். 20லேயும் இருக்குது, 60லேயும் இருக்கும். 20ல் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு 60லேயும் கஷ்டப்பட்டான்னா அறிவு இல்லாமன்னு அர்த்தம். அதனால் சிக்கனமாக போங்க, எக்கணமும் நல்லா இருக்கும். இந்த வாரம் அந்த சிந்தனையோட உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த குருவோட பலவீனத்தை சரி கட்டும். அடுத்தது வந்து மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி பகவான். சனி 2ஆம் இடத்துல இருக்குது, வாக்குஸ்தானத்தில். கொஞ்சம் பேச்சு மட்டும் கொஞ்சம் மென்மையாக போகணும், நல்லவங்களை பகைச்சிக்கூடாது. ஆனால் பணம் சம்பந்தமான விஷயத்தில் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்குது, குரு ராசி பார்க்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கதை செய்யும். அதுக்கு காரணம் என்னென்னா வந்து இந்த சனி 7.5 சனி காலமே வந்து பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் ராசிக்கு சனி நல்லவன், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுண்ணா. ஆமாங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. எந்த நல்லதும் பண்ணாதுன்னு தான் அது அப்படி தானே கடந்து வந்திருக்கீங்க. நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. சூரியன் நம்மளுக்கு நல்லவன்னா இருட்டானா நம்மளுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்குமா? நான் கேட்குற கேள்விக்கு மற்றவங்களாம் பதில் சொன்னா பரவாயில்ல. சூரியன் உங்களுக்கு நல்லவன் அப்படின்னா இருட்டானா உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்குமா? அந்த மாதிரி தாங்க சனி கிரகம். 7.5 சனின்னா எல்லாருக்கும் 7.5 சனி தான்.
3ல் சனினா எல்லாருக்கும் 3ல் சனி தான். அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒழிய உங்கள் ராசிக்கு நல்லவன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சாந்தப்படுத்தி அனுப்பக்கூடாது. அது கொஞ்சம் சிரமம் கொடுக்க தான் செய்யும். இந்த சமயத்தில் இப்படி போய்ங்க இருட்டு தான் நீங்கள் விளக்கு ரெடி பண்ணிக்கிங்கன்னு சொல்லணும். அதுதான் ஜோதிடருக்கு அழகு. இந்த மாதிரி தான் போகணும். சும்மா 19 சொல்லக்கூடாது. ஆனால் அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இந்த ராசி கிடையாது சொல்கிறேன். எனக்கு அனுபவம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அனுபவம் இருக்குது எனக்கு. ஆக இந்த வாரம் வந்து சந்திரனுடைய போக்கு கொஞ்சம் பரவாயில்ல. செவ்வாயோட நிலையால் இணையோடு சில முரண்பாடு வந்து நீங்கும். வெளியூர் பிரயாணம் இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் எல்லாருக்குமே இருக்காது. சில பேருக்கு அந்த திசாபுத்தி பொறுத்து இருக்கும். ஆமையிடம் எருது நண்டு கன்னிசுரா 5 இடத்தில் கருணாகம் வீட்டிருப்பின் பூமீது படுத்துருங்க ராஜயோகம் இல்லை. வெளிநாடு செல்லக்கூடிய ராஜயோகம்னு சொல்லுவேன் நான். வெளிநாடு சொல்கிறது ராஜயோகம் இருக்குது. அந்த காலத்தில் பரதேச யோகம்னு சொன்னேன். பரம் அப்படின்னா வெளியே, தேசம் வெளி தேசம்னு அர்த்தம். அதுவும் கெட்ட வார்த்தை கிடையாது. பரதேசினா கெட்டவனு இல்லை, பரதேசினா வெளிநாட்டுக்காரன்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன பரதேசினா ஏதோ இது சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவொன்னே பொருள் தவறாக புரிஞ்சிட்டோம். அப்படி அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள், புதிய முயற்சிகள் இருக்கும். திருமணம் போன்ற காரியங்கள் கைகூடி வரும் பாருங்க, அப்போவே புரிஞ்சுக்குவீங்க. டக்குன்னு அமைஞ்சிடும். இவ்வளோ நாளாக 4-5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற சார் அமையில்லைங்க அப்படின்னா அந்த தோசை இருக்குது, இந்த தோசை, எந்த தோசை இருந்தாலும் சரி, குரு உங்களுக்கு இடமாறுறக்குள்ள உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இதை எழுதுனீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. அது ஐஏஎஸ் மறுபடியும் ஏதோ எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீதிபதிக்காக எழுதுறீங்களா, மற்ற ஏதோ முக்கியமான பெரிய பெரிய படிப்பு, ரொம்ப கஷ்டமான படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன் சார் அப்படி, அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வந்து சேரும். மதிப்பு கூடும், மதிப்பெண்ணும் கூடும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து நவக்கிரகங்கள். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி வந்து யார் அப்படின்னா ஒரு சனி பகவான். பூரட்டாதியில் தான் இப்போ வந்து சனி போயிட்டுருக்கார். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், சில பிரச்சனைகளை கொடுக்க பார்க்க. பொதுவாகவே ஜென்ம சனி குரு நல்லிடத்தில் இல்லை. பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் அவங்களுக்கு கவலை இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. விரைவில் நிலைமைகள் மாறும். ஏன்னா சனி ஜென்மத்தை விட்டு போனால் உடல் பாதை குறைஞ்சிரும். பணப்பற்றாக்குறை இருக்குது, அதை எப்படியும் சரி பண்ணிக்கலாம். குரு நல்ல இடத்துல இல்லை. ஆனால் சரி அது போனால் இது வருதுங்கிற மாதிரி ஜென்மத்துக்கு வேறு ராகு வருதுன்னா, ராகு ஜென்மத்துக்கு வர்றதை விட ராசி அதிபதியே ஜென்மத்தில் இருக்கிறது தான் பிரச்சனை. அவர் வெளியில் போகும்போது அவர் சமாளிச்சுக்குவார். அந்த மாதிரி குரு வேறு நல்ல இடத்துக்கு வந்து அந்த ராகு பார்க்க ஒரு வருஷத்துக்கு இடையில அதிசாரம் வேறு நடக்கும். அதெல்லாம் நீங்கள் சொல்லல அப்படிம்பீங்க. அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தால் மணிக்கணக்கில் ஆகும். பொதுவான ஒரு கணக்கு தான் சொல்லணும். காலையில் வெடிஞ்சிரும்னு சொல்கிறேன் சார், மேகம் மறைக்கிறதுனால 1 மணி நேரம் வந்து பூமி இருட்டு மாதிரி தெரியுமில்ல, அதை சொல்லிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் 6 மணிக்கு வெடியும், சாயந்தரம் 6 மணிக்கு இருட்டாகும். அதை மட்டும் சொன்னால் போதும். அப்படி தான் ஜோதிடம். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் அந்த வகையில் வந்து விரைவில் நிலைமைகள் மாறினாலும் இப்போ சந்திரனோட போக்கால் உங்களுக்கு இப்போ இருக்கிற சிரமங்கள் கொஞ்சம் அகலும். ஒரு ஒரு இருட்டுக்கு விளக்கு மாதிரி, இருட்டுக்கு ஒரு நிலா வெளிச்சம் மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் வரும். பிரச்சனையில் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தெரியும். ஒரு வழிகாட்டி கிடைப்பார். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அவங்களுக்கு அம்மன். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். குரு அவர் போயிட்டுருக்காரு 3ஆம் இடத்து, அப்புறம் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 10ஆவது மாதம் டு 12ஆவது மாதம் வருவார். அது சூப்பர். ஆனால் இந்த ஜென்மத்தொட்டு ராகு போனால் சரி சனி வந்துடுறான் சார், என்ன பண்ணுறது, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதாவது சிங்கம் வெளியே போனால் மறுபடியும் சிறுத்தை உள்ள வருது, ரெண்டுமே கொடிய மிருகமாக இருக்கே அப்படின்னா ஒரு கவசம் போட்டுக்குங்க உடம்புக்கு, அதுலேருந்து பாதுகாத்துக்கலாங்கிற மாதிரி தான். அப்புறம் என்ன பண்ணுற, மழை பெய்ஞ்சா கொடை பிடிக்கிறோம் இல்லைங்க, முள்ள வழியில் போனால் செப்பல் போட்டு போகிறோம்ல. இதெல்லாம் தான் நம்ம அறிவு. கடவுள் எதுக்கு அறிவு கொடுத்துருக்காரு, இந்த கிரகங்களால் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து அறிவால் இப்படி போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து சிஸ்டத்தில் வந்து வைரஸ் வந்து ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை கிளியர் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஞானிகளில் இன்னொரு விஷயம், உடம்பு போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க, இன்னொரு உடம்பு எடுத்துக்கலான்னு. நாம் அந்தளவுக்கு இன்னும் வரல மனுஷங்க, சாதாரண மனுஷங்க. நோய் வந்தால் அந்த மாத்திரை சாப்பிட்டா குணமாயிருதுன்னு புரிஞ்சுருக்கோம். கடனானால் அதை சம்பாரித்து கட்டிக்கலான் இருக்கேன். ஆனால் உடல் போனால் முடிஞ்சுதே வாழ்க்கைன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஞானிகளில் ஆத்மா என்றைக்கு இருக்குது, அழியாது.
அது தீக்குள்ளே போட்டால் அழியாது, கடலில் போட்டால் அழியாது, அது எங்கே போனாலும் அழியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஞானிகளுக்கு. அப்போ அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, இந்த உடலே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, அடுத்த உடலை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நிறையா வந்து அதுக்கான ஒரு முக்தி நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. இறைவனை வழிபட்டால் கிடைக்கும். அதுக்கு முயற்சி, அதை நோக்கி போகணும். எங்கே லௌகீக வாழ்க்கையில் அது தெரிஞ்சாலும் அந்த வழியில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அது கஷ்டமாக இருக்குது அது போகிறது. அந்த காலத்துலலாம் பெருவரலையே நின்று சுற்றி புத்தெல்லாம் வரலாறு அளவுக்கு முனிவர்கள் இருந்தாங்க. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை எல்லாம் வந்து பாட்டு பாடி நடனமாடி அந்த இதெல்லாம் அந்த தவத்தெல்லாம் கலைப்பாங்க. கலைக்காதவன் ஜெயிச்சிடுவான், சிவபெருமானே வருவார், வந்து உனக்கு என்ன வரம் என்ன கேட்பார், வாங்கிக்குவாங்க. பல வருஷம் இந்த உடலோடையே கூட வாழ்ந்தவங்க இருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறந்த சிறப்பு பெற்ற ஒரு புவி இந்த புவி, அற்புதமான ஒரு பூமி. அதெல்லாம் பிறந்திருக்கோம். நீங்கள் அத்தனை கோடி சம்பாதிக்கணும், இத்தனை கோடி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறத விட இந்த உடல் கிடச்சதே பெருசாக நினைங்க. உடல் வளர்த்தாரே உயிர் வளர்த்தாருன்னு திருமூலர் சொல்லியிருக்கார். திருமூலர் சொல்கிறது என்ன, நம்மளே சொல்லலாம். உடம்பு தான் ஃபஸ்ட்டு, மற்றெல்லாம் அப்புறம். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். ஒவ்வொன்றும் பெருசாக பங்களா இருக்குது சார், பெருசாக மில் இருக்குது சார், பெரிய பதவி இருக்குது சார்னால் அதெல்லாம் அப்புறம் வந்தது தான். அதனால் அந்த அந்த உடம்பு தான் பெருசாக நினைக்கணும். எவ்வளோ காலம் நம்ம வாழ முடியுமோ அவ்வளோ காலத்துக்கு நம்ம இந்த மனசுக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்காமல் இருந்து, பேராசைகளை மனதுக்குள்ளே கொடுக்காமல் இருந்து, கெட்ட சிந்தனைகளை மனசுக்குள்ளே கொடுக்காமல் இருந்தோம்னாலே நீண்ட நாள் வந்துடலாம். கெட்ட சிந்தனை விஷம் மாதிரி, அது அது அந்த மனசில் இடம் கொடுத்தவங்களை அழிக்கும், அடுத்தவங்களை அழிக்கிறத விட. இந்த பொறாமை, காமம், குரோதம், இதை அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராசை, இதெல்லாம் வந்து கொண்டவனை அழிக்கும், மற்றவனை இல்லை. அதை யார் உள்ளே அனுமதிக்கிறாங்களோ அந்த மனசுங்கிற வீட்டுக்குள்ளே, இந்த மனசுங்கிற வீட்டுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போது உடல் ஆரோக்கியமாக இருக்குது. மனநோய் உடல் நோய்க்கான அறிகுறிக்கான நிலை. அதனால் மனநோய் இல்லாமல் மனசு செம்மைப்படுத்தி வாழ்கிறதுக்கு இறைவனை வழிபடுங்க. இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து விநாயகர் அகழ்வு படித்து விநாயகரை வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கடித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேர்களே.